la! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் 36 வயதில் 25 மர்டர் கேஸ், 36 வயசுல 12 தடவை குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு. காக்காத்தோப்பு பாலாஜி மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவங்க அம்மா பேட்டியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, ஏழை குழந்தைகள்லாம் புக் வாங்கி கொடுக்குறாரு. என்ன தொழில் பண்ணார்? கொத்தவால் சாவடியில் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் நீங்கள் என்ன ஆக விரும்புறீங்கன்னு ஒவ்வொரு டீச்சர் கேட்பாங்க இல்லையா? அப்போயே இவர் இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி ஆகணும்னு விரும்புகிறேன். காக்காத்தோப்பு பாலாஜி கூட இருக்கிற நண்பன், கூட பழகின நண்பன், தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த நண்பன் யுவராஜவே என்ன செய்யறான், ஆர்டர் பண்ணிட்டு நான் தான் லீடராமான்னு. ஏன்னா அவங்க ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி இன்று அதிகாலையில் காவல்துறையினால் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார். அவர் புது கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்ற பிறகு நடக்கக்கூடிய இந்த 2வது என்கவுண்டர். காக்காத்தோப்பு பாலாஜி ரவுடின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அம்மா சொல்கிறாங்க 10 வருஷமாக என் புள்ள எந்த வழக்குலையும் சிக்காமல் அமைதியான முறையில் தான் வாழ்ந்து வந்தான்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இந்த காக்காத்தோப்பு பாலாஜி யார், அவருடைய பின்னணி என்ன? காக்காத்தோப்பு பாலாஜி என்பவர் வயது இப்போ இறந்து போன அன்னைக்கு வயது 36 வயதில் 25 மர்டர் கேஸு, 50 ஆள் கடத்தல், 307 செம்மர கடத்தல் வழக்குகள் போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு நபர். இந்த வயதுக்குள்ளேயே இப்போ 36 வயசில் 10 தடவை குண்டர் சட்டம், 12 தடவை குண்டர் சட்டத்தில் போயிருக்காரு. 12 குண்டர் சட்டம் போடுற அளவுக்குன்னா அவருடைய ஆக்டிவிட்டிஸை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எவ்வளவு வேலைகளை செஞ்சுருந்தா இவர் மீது 75 வழக்குகள் பதிவு பண்ணணும். ஒரு குண்டர் சட்டத்தில் அடைக்கிறதுக்கு ஒரு ஆள் மேலே கிட்டத்தட்ட 500 பக்கம் புத்தகம் போட 6 புத்தகம் போடணும். 12 பைத்தாறு 60 6000 பக்கத்துக்கு இவரை பற்றி எழுதியிருக்காங்க. அப்படிங்கிறது தான் இவருடைய வரலாறு. இவர் சென்னையில் இந்த பிஆர்என் கார்டன் இருக்குது, இந்த கொத்தவால் சாவடி ஏரியாவுக்குள்ளே பார்த்திங்களா, அங்கே மாமூல் வசூல் பண்ணுற துரை அப்படிங்கிற ஒரு நபருடைய உறவினர் இவர் பாண்டிச்சேரியிலேருந்து இவர் குடும்பம் சென்னைக்கு நம்ம உறவினர் துரை இருக்கார், அங்கே போய் செட்டில் ஆகிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு அங்கே பாண்டிச்சேரியிலேருந்து மைக்ரேட் ஆன பீப்புள் இவர் சின்ன வயசுலேயே இங்கே சேர்ந்தப்போ பிராட்வேயில் பிஆர்என் கார்டன் வள்ளுவர் நகரை சேர்ந்த ராமலிங்கம் கண்மணி அப்படின்ட்டு இவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு. அவர் 9ஆம் வகுப்பு வரைக்கும் தான் அந்த ஸ்கூலே, இவர் படித்ததே 9ஆம் கிளாஸ் தான். ஆனால் மிகப்பெரிய கோடீஸ்வரர் காக்காத்தோப்பு பாலாஜி மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவங்க அம்மா பேட்டியில் பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, ட்ரஸ்ட் வச்சுருக்காரு, ஏழை குழந்தைகள்லாம் புக் வாங்கி கொடுக்குறாரு. என்ன தொழில் பண்ணார்? அதான் சொன்னாங்கல்ல, என்ன தொழில் பண்ணார் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேங்ஸ்டர் கூடவும் தொடர்பான நிழல் உலக தாதாக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை பேருக்கும் இவரை தெரியாதவர் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பிரபலமானவர். இவர் ஆரம்பத்தில் கொத்தவால் சாவடியில் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் நீங்கள் என்ன ஆக விரும்புகிறீங்கன்னு ஒவ்வொரு டீச்சர் கேட்பாங்க இல்லையா? அப்போயே இவர் நான் இந்த ஏரியாவிலேயே பெரிய ரவுடி ஆகணும்னு விரும்புகிறேன். ஏன்டா இப்படி விரும்புகிற அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் மாமா துரை இந்த ஏரியாவில் உள்ளே போனார்னா, நீங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, மின்ட் ஸ்ட்ரீட்டில் கிட்ட ஒரு 10,000 பிஸ்னஸ் மேன் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு அதிசயமான உலகம் தான் அந்த இடம். அந்த இப்போ இருக்கிற கோயம்பேடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயம்பேடு இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஏரியா தேவைப்படுது பாருங்கள். இது அப்படியே ஒரு சின்ன பாக்கெட்டுக்குள்ளே கொத்தவால் சாவடி, 7 வெல்ஸு, எலிஃபண்ட் கேட்டு, ஃப்ளவர் பஜார், இந்த அந்த பக்கம் முத்தியால்பேட்டை காவல் நிலையம், இந்த 5 காவல் நிலைய எல்லைகள் கூட சுருண்டு உள்ளே வைக்கப்பட்டிருந்ததுன்னா கெப்பாசிட்டி 10 பத்தலை அப்படிங்கிறதுனால தூக்கி இன்னும் பாதி கடைகள் அங்கேயே இருக்குது. இன்னும் அதே டிராஃபிக் ஜாம் இருக்குது. அங்கே ஏற்று கூலி, இறக்கு கூலி, மேஸ்திரி கூலி, அந்த மாமூல் தொன்று தொட்டு இருந்துட்டு வருது. அதில் ஒரு ஏரியாவை கவர் பண்ணி வச்சிருந்த, அதாவது 7 வெல்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு மற்றும் முத்தியால்பேட்டை காவல் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு 2யும் கவர் பண்ணுற ஏரியா தான் இவங்களுடைய ஏரியா. அந்த ஏரியாவில் இவங்க மாமா
மேஸ்திரி மாமூல் வாங்குற ஒரு ரவுடியாக இருக்கிறதுனால அவரை உள்வாங்கி இவர் வராரு. அப்போ உள்வாங்கி வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா 9ஆம் கிளாஸ்க்கு மேலே ஒரு எப்படி நம்ம போய் கஷ்டப்பட்டு இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறது, நம்ம வந்து தொழிலில் இறங்கிடலாம் அப்படின்ட்டு இறங்கிடுறாரு. இறங்கிட்டு அங்கே இருக்கிற கொத்தவால் சாவடியில் வந்து ஒரு மணி அப்படின்னு ஒரு இருக்கார். மணிக்கிட்ட வந்து ஒரு எப்படி மிரட்டுறது, எப்படி வந்து பணம் கொடுப்பாங்க, தொழில் கற்றுக்கிறாரு. மணின்னு அப்படி ஒருத்தன் வந்து தொழில் கற்றுக் கொடுக்குறான். அவன் மாமா கூட போனால் பந்தாவாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்போ சின்ன சின்ன இதில் வந்து மிரட்டுறது, அடிக்கிறது, யாரையாவது அடிக்கிறது, மாமூல் கேட்கறது அப்படி அப்படியெல்லாம் அந்த அந்த இதெல்லாம் நடந்துக்கிறாரு. அப்படி நடக்கிற பொழுது பார்த்திங்கன்னா மூலக்கோத்திரத்தில் வந்து முத இவருக்கு வந்து யுவராஜ், இன்பராஜ் அப்படின்ட்டு 2 பசங்க. இவனுடைய வயது ஒத்த பசங்க அந்த ஏரியாவில் டாமினேட் பண்ணியிருக்கானுங்க. டாமினேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு என்னடா இது, நம்ம மாமா துரை இருந்தார், இப்போ அவர் கொஞ்சம் வயசாகி இப்படி ஒதுங்குறாரு. இந்த சமயத்தில் யுவராஜும் இன்பராஜும் வந்து இந்த ஏரியாவில் டாமினேட் பண்ணுறானுங்களேன்ட்டு மெதுவாக போய் பழகி அவனுங்களோட ஒட்டிடுறாரு. ஒட்டிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு அந்த இடத்துல தாமு அப்படின்னு ஒரு ரவுடி இருக்கார். 2009 அது வாக்கில் இது நடக்குது. தாமு அப்படிங்கிற ரவுடியோடைய பிரதர் புஷ்பா, இவங்க வந்து ஏரியாவை டாமினேட் பண்ணுறாங்க. இவங்க இல்லாமல் இருந்தால் தான் நம்ம 3 பேரும் இந்த ஏரியாவை வந்து கைப்பற்ற முடியும் அப்படின்னு புஷ்பாவுடைய மர்டர் கேஸ் தான். செம்பர கடத்தல் வழக்கு சம்பந்தமான படம் எடுக்கும்போது புஷ்பா அப்படின்னு ஒரு படம் வருது பார்த்தீங்களா. ஸோ இவர் வந்து பின்னாடி செம்பர கடத்தல் எல்லாம் போய் சேர்ந்துறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு பண்ண மர்டர் வந்து புஷ்பா. அப்படி புஷ்பாவை பண்ணிட்டு ஒரு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு இது வந்து சிறைக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே இருக்கிற மிகப்பெரிய தாதாக்கள் எல்லாம் வந்து, டேய் கொத்தவால் சாவடி ஏரியாவிலேயே வந்து தாமு பிரதரே நீ போட்டியா, அப்போ நீ எப்படி போட்ட, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, நான் வந்து யுவராஜ், இன்பராஜ் உங்களுடைய துணையை வச்சு போட்டேன், நான் தான் முன்னாடி நின்று போட்டேன் அப்படின்ட்டு தன்னை பிரபலப்படுத்திக்கிறார். படுத்துட்டு தாமு அப்படியே வந்து கொஞ்சம் இதாகிடுறாரு. இவனுங்க 3 பேர் வந்து ஏரியாவை டேக் ஓவர் பண்ணுறானுங்க. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து கொத்தவால் மின் ஸ்ட்ரீட் வந்து ஒரு இந்தியாவிலேயே வந்து லாங்கஸ்ட் ஸ்ட்ரீட் மின் ஸ்ட்ரீட் தான். அதில் வந்து ராஜஸ்தான், குஜராத்து, உத்தரப்பிரதேச போன்ற இடங்கள்ல பருப்பு, உளுந்து மற்றும் தோரம்பருப்பு, ஆயிலு, இங்கேருந்து எலக்ட்ரானிக்கல் பொருட்களை வந்து வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வர்றது, வளையல், பொட்டு அத்தனையுமே கொண்டு வந்து இறக்குறது இங்கே தான் குடோன்ஸ் வச்சுருந்தாங்க கண்டினியூஸாக. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளாக வந்து அது ஒரு குடோன் அதிகமாக இருக்கிற இடம். அதில் ஒரு நாளைக்கு அந்த மேஸ்திரி மாமூல் வாங்குறதா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 50,000 1,00,000 ரூபா கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து சேரும். அப்படி ஏரியாவில் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருந்து அந்த ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி பண்ணுற ஆட்கள் எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் 10 பேர் 20 பேரை வச்சுக்கிட்டு எந்த லாரி வந்தாலும் இவனுக்கு மாமூல் கொடுக்கலன்னா அந்த லாரி வந்து 3 நாளைக்கு நிற்கும். அதுக்கு பதிலாக அங்கேருந்து வரும்போதே வந்து மேஸ்திரி மாமூல் கொண்டுட்டு தான் வந்து வியாபாரிகள் வருவது வழக்கம். அதில் பிஸ்னஸில் அப்படியே வர்றாரு. நான் வந்து எலிஃபண்ட் கேட்டில் ஒரு 4 இயர்ஸு, கொத்தவால் சாவடி, பூக்கடை இந்த மாவட்டங்களில் நாங்களாம் பணி செய்கிற பொழுது அவன் சின்ன பையனா அப்போ தான் ரவுடியாக காக்காத்தோப்பு பாலாஜின்னு அறிமுகமாகறான். அப்போ தலித் பாலு அப்படிங்கிறவர் 2004 2005 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஃபண்ட் கேட் பிரிட்ஜில் போகும்போது எல்லா சுவர்களிலும் தலித் பாலு அப்படின்னு வந்து பெரிய சிங்கத்து மேலே அவர் உட்காந்துருக்கிற மாதிரியும் புளியை கையில் பிடிச்சிருக்கிற மாதிரியும் பெரிய படங்கள்லாம் வரைஞ்சிருக்கோம். அதான் சுவருன்னு சொல்லுவாங்க. சினிமாவில் மெட்ராஸ் படத்துலலாம் செவருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செவரு கலாச்சாரம் உள்ள இடம் கூட அதுதான். அந்த செவரு படம் எடுத்தது கூட அந்த தலித் பாலுடைய அதுதான் தலித் பாலு அந்த எலிஃபண்ட் கேட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து அந்த மின் ஸ்ட்ரீட்டில் பாதியை வந்து அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அவர் ஏற்றுக்குள் இறக்குள் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் லேபர் கண்ட்ரோல்லே இருப்பாங்க. 24 மணி நேரம் ஓடிட்டே இருப்பாங்க. நான் எலிஃபண்ட் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது அவரை வந்து இந்த மாதிரியான தொழில் போட்டியில் வந்து 2006 அவரை ஒரு குரூப் மர்டர் பண்ணிட்டாங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்களை விட்டுட்டு திருப்பி வரும்போது ஸ்கூல் வாசல்லே வச்சு வெட்டிட்டாங்க. அந்த தலித் பாலு இறந்ததுக்கு பிறகு தலித் பாலுடைய தம்பி அந்த ஏரியாவுடைய மேஸ்திரி கமாண்டராக மாறுறாரு. அவருடைய தம்பி சதீஷ் அப்படிங்கிறவரை இவன் வந்து வட சென்னை முழுவதுமே வந்து நம்ம பக்கம் வந்துடணும், மின்ட் ஸ்ட்ரீட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து மின்ட்டுக்கு போய் மின்ட்லேருந்து வண்ணாரப்பேட்டை வரைக்கும் போகணும், இந்த ஏரியாவிலே வந்து நம்ம வச்சது தான் சட்டம் ஆகணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட ஆரம்பித்தார். அப்படி ஆசைப்படும்போது இந்த யுவராஜ் இருக்கான் பார்த்தீங்களா, யுவராஜ் கூடவே இருக்கிற யுவராஜ் வந்து டாமினேட் பண்ணுறான். நான் லீடர், நீங்கள் இன்பராஜும் நீங்களும் நான் சொல்லப்படி வாங்க அப்படின்ட்டு. யுவராஜோடைய டாமினேஷனே பிடிக்காம யுவராஜை ஆர்டர் பண்ணிடுறான். காகதோப்பு பாலாஜி கூட இருக்கிற நண்பன், கூட பழகின நண்பன், தனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த நண்பன் யுவராஜவே வந்து என்ன செய்கிறான்,
மர்டர் பண்ணிட்டு நான் தான் லீடராக மாறினேன். ஏன்னா அவங்க மாமா துரை மாதிரி இந்த ஏரியாவுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். இப்படி போகும்போது அங்கே என்ன செய்கிறான், புழல் சிறைச்சாலையில் நாகேந்திரனை வந்து சந்திச்சிடறான். சந்திச்சோடனே வட சென்னையினுடைய அசைக்க முடியாத தலைவராக அவர் இருக்கிறதுனால அவருடைய கமாண்டில் தான் வந்து வெளியில் இருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் கூட வந்து அந்தந்த ஏரியாவில் யார் யார் இருக்கலாம், என்னுடைய கமாண்டில் யார் யார் இருக்கலாம்னு முடிவெடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அவர்கிட்ட அறிமுகமாகிட்டு அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் இங்கே வந்துட்டு என்ன செய்கிறான், ஏரியாவில் வந்து நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும், நம்ம தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கம். அந்த நம்பர் 1 ஆகிறதுக்கு வரும்போது தான் வந்து எலிஃபண்ட் கேட் சீட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எலிஃபண்ட் கேட்டில் இருக்கிற தலித் பாலுடைய தம்பி சதீஷையும் மர்டர் பண்ணிடுறான். மர்டர் பண்ணிவிட்டு பிக் பாஸ் ஆயிடுறான். பிக் பாஸ் ஆகிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மணல்மேடு சங்கர் இருக்கார் பார்த்தீங்களா, மணல்மேடு சங்கர்னா திருச்சியில் இருக்கிறார். மணல்மேடு சங்கருடைய நண்பர் வந்து கொர நடராஜன் இருக்கான். கொர நடராஜன் வந்து நீ மெட்ராஸில் ஃபுல்லாக பார்த்துக்க, அப்படியே வந்து எங்கள் பகுதியிலையும் வந்து இந்த மாதிரியான தொழிலெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மணல்மேடு சங்கர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கொர நடராஜன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். திருச்சியில் போய் அந்த டெல்டா பகுதியில் வந்து 2 மர்டர் பண்ணுறாங்க. மர்டர் பண்ணும்போதே வந்து அப்போவே வந்து வெடிகுண்டுகளை வீசி மிகப்பெரிய கலோபரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான மர்டரெல்லாம் அங்கே பண்ணிவிட்டு, நீங்கள் இப்போ மணல்மேடு சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தி டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய படைப்பான். அவருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த நிழல் உலக தாதாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அந்த திருச்சி தஞ்சாவூர் மாவட்டங்களில் வந்து அவர் சொன்னதான் சட்டங்கிற மாதிரி நம்பர் 1 இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட போய் தங்குறதும் இல்லைங்க, அவர் கூட சிறைச்சாலைக்கு போகும்போதும் மிகப்பெரிய டீம் அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா தாதாக்களையும் வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு. மணல்மேடு சங்கரில் பார்த்து டெல்டா மாவட்டங்களில் மணல்மேடு சங்கல் எதிரியான ஆத்தூர் கண்ணையா மற்றும் அவருடைய உறவினர்கள் ஆதி ஆகியோரை வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டனர். இது வந்து 2007 வந்து இவர் மணல்மேடு சங்கருக்காக அங்கே போய் வந்து 2 பேர்த்த கொலை பண்ணுறாரு. அவர் பேர் வந்து ஆதி, ஆத்தூர் கண்ணையா அப்படிங்கிற ஒரு 2 பேர்த்த மர்டர் பண்ணிடுறாரு. 2 பேர்த்த மர்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற டீமும் இவரும் வந்து மிகப்பெரிய நட்பு வட்டாரங்கள் பெருகிட்டே போயிட்டு இருக்குது. இங்கே வந்து மயிலை சிவகுமார் இருக்க பார்த்தீங்களா, மயிலை சிவகுமார் வந்து அந்த பகுதியில் எந்த பகுதியில் நம்ம மயிலாப்பூர் பகுதியில் மயிலை சிவகுமார் வந்து ஒரு பெரிய ஆளாக வர்றாரு. அப்போ மயிலை சிவகுமாருக்கு இவர் நெருக்கமாக பழகி இருந்ததுனால மயிலை சிவகுமாருக்கு ஆதரவாக அங்கே போயிட்டு என்ன சார் பிர்லா சுரேஷ்னு ஒருத்தனும் விஜி அப்படிங்கிற 2 பேர்த்த மர்டர் பண்ணுற ஒரு அசைன்மெண்ட் இவர் கிடைக்குது. அப்போ தான் சிட்டியில் வந்து வட சென்னையில் நாங்கள் இருந்தால் தென் சென்னையில் நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்ட்டு வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணுறாரு. தென் சென்னையில் இருக்கிற மயிலை சிவகுமாருக்கு உதவி பண்ணுறதுக்காக இவர் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு தன்னுடைய கூட்டாளிகள் 25 பேரோட போகிறாரு. போயிட்டு பிர்லா சுரேஷனுடைய மனைவி வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஓட்டை பிடிச்சி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் சீட் போட்ட ஓட்டை உடச்சி உள்ளே குதித்து அவன் மனைவி அப்படி ஓரமாக தள்ளிட்டு அவன் மனைவியோட கண் முன்னாடியே அவர் தலையை அறுத்து கையில் கொடுத்துட்டு அப்படியே அந்த டீமோட வெளியில் வந்து அதுலேருந்து ஒரு 400 மீட்டரில் ஒரு இவரோட வீடு இருக்குது, ரவுடி விஜய் என்கின்ற விஜயகுமார் வீடு இருக்குது. குரூப்பாக அப்படியே போகிறாங்க. விஜயகுமாரை போய் வெடிகுண்டுகளை அடித்து இழுத்து கொலை பண்ணிவிட்டு நாங்கள் வெற்றிகரமாக கொலை பண்ணிட்டோன்னு வந்து 25 பேர் டான்ஸ் ஆடுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாதாக்கள் வந்து இப்போ வந்து இவங்க நிழல் உலக தாதாவாக வந்ததுக்கப்புறம் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள்னு ஜெயிலுக்கெல்லாம் வேற ஆட்களை அனுப்பிட்டு அதுக்கு தேவையான பணம் தேவையான வக்கீல் டீம்லாம் நம்மள ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டதுக்கப்புறம் இவங்க சரண்டர் ஆக மாட்டாங்க. ஆரம்பத்தில் சரண்டர் ஆனவங்களாம் சரண்டர் ஆகிறது எப்படி, இல்லைங்க சரண்டர் ஆகாமல் இருக்கிறது எப்படி, நம்ம வந்து பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொலையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலே இவருக்கு மாறிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி கோடீஸ்வரராக ஆமாம், இவர் கோடீஸ்வரராக இருக்கிறாரு. இப்படியே வந்து தொடர்ந்து கொலைகள் போயிட்டே இருக்கும்போது 25 கொலைகள் வந்துடுது. 25 கொலைகள் வரும்போது திரும்ப நாகேந்திரன் போய் தொடர்பு வைக்கும்போது அவருக்கு வந்து ரெட் ஹில்ஸில் இருக்கிற அங்கே ஒரு செம்மர கடத்தல் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சேர்ந்து நீ வந்து இந்த ஏரியாவுடைய அசைக்க முடியாத தாதாவாக இருக்க, செம்மரத்தை கடத்தல் பண்ணிட்டு வரும்பொழுது யாராவது எங்களை பிடிச்சி தடை செய்கிறாங்க அல்லது எங்களுடைய சரக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு பாதுகாப்பாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து மாதவரம் பகுதியில் அந்த செம்மரத்தெல்லாம் வச்சுட்டு அதை வந்து துணிகளை சுற்றி செம்மரத்தில் துணி பார்சல் மாதிரி அனுப்பி செட் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஹார்பரில் போய் அனுப்பி கப்பல் மூவ் ஆகிற வரைக்கும்
நீ வந்து செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ காக்காத்தோப்பு பாலாஜியோடைய ஏரியா இது அவருடைய குடோனு அப்படின்னா அங்கே யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் அவர் கட்டையை ஏற்றிட்டு போயிட்டு அங்கே ஹார்பரில் இருக்கிற சில அதிகாரிகளை வந்து கையில் போட்டுக்கிற அளவுக்கு இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து போய் வந்து அங்கே இருக்கிற கருப்பாடுகளோட தொடர்பு வந்துடும் பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து 850 கருப்பாடுகளை வந்து அருண் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு 850 கருப்பாடுகள் வந்து அரசு துறையிலிருந்து உதவி செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா காக்காத்தோப்பு பாலாஜி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே ஆந்திராவிலேருந்து பத்ராச்சலம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வந்து ஒரிஜினல் செம்மரம் கிடைக்குது. பத்ராச்சலம் சரக்கு தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் சைனாவை போய் சேரும். அது வந்து இங்கேருந்து வந்து ஆமாம், அங்கே பத்ராச்சலத்துலேருந்து அவங்க வந்து அப்போ வந்து கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு அப்போ இல்லை. கிருஷ்ணப்பட்டினம் போர்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக டெவலப் ஆச்சு. இந்த அதே மாதிரி உள்ளூர்லேருந்து அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க. எப்படியாவது மெட்ராஸ்லேருந்து தான் கட்டை ஏற்றுறத வந்து ஒரு ரூட்டாக வந்து ரொம்ப காலமாக வச்சுருந்துருக்காங்க. இதில் அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கைது செய்யப்பட்ட நடராஜன், வெள்ளரவி, சேரா போன்ற மிகப்பெரிய தலைகள்லாம் வந்து அதுக்கு தலைமை தாங்கிட்டு இருந்தாங்க. வெள்ளரவி என்கவுண்டருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே வந்துடுறாரு. இவர் வந்து அந்த ஏரியாவோட அசைக்க முடியாத ஆளாக இருக்கனால மாதவரத்தில் குடோன் வச்சுக்கிட்டு இவர் வந்து போர்ட்டில் கொண்டு போய் ஏற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அது மலேசியா போய் சேர்ந்துருச்சு. மலேசியா பையர் வாங்கிட்டாருன்னு இங்கே ஏற்றுற போது அதனுடைய விலை வந்து 10,000 ரூபா இருந்துச்சுன்னா அங்கே போனோடனே வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் ஆகிடும். அது வந்து மருந்து பொருட்களுக்கும் வந்து இசைக்கருவிகள் செய்வதற்கும் வந்து சைனாவும் தாய்லாந்து போன்ற நாடுகளில் வந்து தெய்வீகமாக கருதப்பட்டு அது வந்து உயிரோட்டமான ஒரு மரம் அப்படின்னு கருதப்படுகிறனாலையும் இந்த மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க. குழந்தை பிறந்தோடனே மாந்தம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக மரப்பாச்சி செய்கிறது இல்லையா, அது வந்து அந்த குழந்தை வந்து வாயில் வச்சு சூப்பிகிட்டே இருக்கும். சூப்புனாலும் அது வந்து உடம்புக்கு நல்லதாக அமையும், மாந்தம் பிடிக்காது, கெடுதல் அமையாது. அதுதான் வந்து ரெட் சாண்டோடைய வேலை. இதை கடத்தினோடனே அவர் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுறார். கோடீஸ்வரனாக மாறினோடனே ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து நாகேந்திரன் அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குற பொழுது சிடி மணி கூட நண்பராகிறார். சிடி மணி வந்து தென்சென்னை சேர்ந்த ஒரு ஆமாம், தென்சென்னை சேர்ந்த ரவுடி. சிடி மணி வந்து டபுள் டாக்குமெண்ட் போடுறது, ஒரு பிளேஸை வந்து அவங்களுக்கு தெரியாமல் அல்லது ஓனர் வெளியூரில் இருந்தால் வேறு ஒரு ஓனரை வச்சு விற்பனை பண்ணிடுறது, அல்லது அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டியெல்லாம் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி அதை வந்து சேல் பண்ணி அதில் வந்து மிகப்பெரிய பணக்காரராக அவர் மாறிட்டதாக நமக்கு புள்ளி விவரங்கள் தெரிவிக்குது. சமீபத்தில் அவரை ஒரு முக்கிய வழக்கில் வந்து கைது செய்வதற்காக காவல்துறை பாலத்திலேருந்து குதித்து அவர் கால் முறிந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கார். ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன, 2020 சிடி மணியும் காக்காத்தோப்பு பாலாஜியும் மவுண்ட் ரோடில் வந்து நீங்கள் தேனாம்பேட்டை சிக்னல் பக்கத்தில் வருகிற பொழுது சம்பவ செந்திலும் காதுகுத்து ரவியும் பைக்கில் வந்து 2 பேரையும் அடித்து பாம் அடிக்கிறாங்க. வெடிகுண்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் 2020 மார்ச் மாதத்தில் நடக்குது. ஏன்டா வந்து மவுண்ட் ரோட்லேயே வந்து பாம் அடிக்கிறாங்கன்னா வட சென்னை வந்து எங்கள் பக்கம் வரணும். சரி, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் பொழுது வட சென்னை வந்து எங்கள் பக்கம் வரணும் அப்படின்னு ஹரிகரன் சொன்னார் பார்த்தீங்களா. வட சென்னைக்கு வந்து சம்பவ செந்திலும் நானும் சிவா எங்கள் குரூப்பில் 15 பேர் 25 பேர் இருக்கிறோம். எங்கள் கண்ட்ரோலில் தான் வந்து வட சென்னை வரணும். அதுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருக்கிறாரு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருக்கிறாருன்னா காக்காத்தோப்பு பாலாஜியும் வட சென்னையுடைய ஆளுமைக்கு தடையாக இருக்கிறாரு. இப்போ கிளாரிட்டி வந்து தெரிஞ்சு போகுது. ஏன் அப்படின்னா இவன் என்ன செய்யறான், சவுத்தில் சிடி மணியை வச்சுக்கிட்டு நார்த்தில் என்னையை வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் தான் சிட்டியவே வந்து ஆளுமைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க. நம்ம வந்து ஜாயின்ட் கமிஷன் அடிஷனல் கமிஷனர் நார்த்து அடிஷனல் ஐபிஎஸ் வரைக்கும் படித்து விடிய படித்து 1 வருஷம் ட்ரைனிங் போயிட்டு 2 வருஷம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் போயிட்டு வந்து ஒரு கமிஷனர் வேலையை கண்டுபிடிச்சி அரசாங்கத்திட்ட வந்து தன்னை வந்து ஒரு ஆளுமை மிக்க வந்து காவல்துறை அதிகாரின்னு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிற போஸ்ட்டு தான் வட சென்னையுடைய அடிஷனல் கமிஷனர், தென் சென்னையுடைய அடிஷனல் கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த்து சவுத்து அப்படின்னு போட்டு 4 ஜாயின்ட் கமிஷனர் 8 டெபுட்டி கமிஷனரை போட்டு இந்த அரசாங்கம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்குது. இவங்களாம் வந்து நிழல் உலகத்தில் நீ சவுத்து நான் நார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஏரியா பிரிச்சுக்கிறாங்க. வராத நாங்கள் இருக்கிற ஏரியாவுக்குள்ளே நீ வந்தீங்கன்னா நாங்களே போட்டு தள்ளிடுவோம். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு மன்னராட்சி முறையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க. எங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை போட்டு தள்ளிட்டோம்னா நாங்கள் தான் அந்த ஏரியாவுக்கு ஆள் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நடந்து இப்படி ஒரு சாம்ராஜ்யம் நடந்து கொண்டே இருந்ததுனால தான் இதை வந்து காவல்துறை இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் கண்டுபிடிக்காமல் இருந்ததுனால தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு,
சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா, என்னங்க இருக்கிறதா, காவல்துறை பணி செய்கிறதா, என்னங்க இது போன்ற ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்காத ஒரு உளவுத்துறை ஃபெயிலியர் போன்ற அத்தனை இதை பற்றி பேசாத மாநில தலைவர்களே இல்லை. அரசியல் பொதுவா ரவுடிகள் வந்து சட்டவிரோத செயல்கள் செய்யறத தாண்டி அவங்களுக்குள்ளேயே அந்த அதிகார போட்டி தான் வந்து அந்த இன்னும் அதிகார பெருசா அந்த சட்டம் அந்த ஒழுங்கு அதிகார பிரச்சனையா போட்டி வரும்போது யாரெல்லாம் குறுக்கிடுறாங்களோ அது கொலை நடந்துட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொலைகள்லாம் ஏன்டா நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த அதிகார போட்டி இங்க ஒண்ணு பெருசா நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்ணுற்று, இதை வந்து சிஸ்டமேட்டிக்கா வந்து அப்பவும் வந்து இந்த மாதிரி கொடுங்குற்றவாளிகளை கண்காணிப்பதற்கான தீவிர கண்காணிப்பு பிரிவு இருந்தது. ஆனா, அவங்க வந்து இன்டெலிஜென்ஸை வந்து வந்து கூர்மைப்படுத்தவில்லை. அவங்களுடைய நுண்ணறிவு கூர்மைப்படுத்தப்படவில்லை. இப்போ திரு அருண் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம், அவர் வந்து ரொம்ப சுருக்கமா 3 வார்த்தைகள் சொன்னார். அத நான் ஏற்கனவே சொன்ன நேர்காணல்ல கூட வர்ணிச்சு பேசியிருந்திருக்கேன். அது வர்ணனை அல்ல, உண்மை. அவர் வந்து ரவுடிகளுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் பேசப்படும். அவர்கள் எந்த மொழியில் பேசுகிறார்களோ அதே மொழியில் நம்மும் பேசப்படும். 1 கருப்பாடுகள் களையப்படும். இந்த முதல்வர் எந்த காரணத்திற்காக என்னை வந்து கமிஷனரா போட்டாரோ, அந்த காரணம் கண்டிப்பா நிறைவேற்றி தரப்படும். ஒட்டுமொத்தமாக தமிழக அரசுக்கு நற்பெயர் பெற்று தரப்படும். இதுதான் 4 வார்த்தை. இந்த 4 வார்த்தையும் கடந்த அருண் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வந்து 2வது என்கவுண்டர். இப்போ வந்து சிந்துபாத் கதை மாதிரி வந்து போய்க்கொண்டே இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு. சரி, ஆனா இந்த வழக்குல இப்போ அந்த காக்காத்தோப்பு பாலாஜியோடைய அம்மா ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாங்க, இது வந்து காவல்துறைக்கே வந்து சம்பவ செந்தில் தான் அந்த ஐடியாவ போட்டு குடுத்துருக்காரு. இந்த மாரி காக்காத்தோப்பு பாலாஜி கொன்றுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி புகார் மனு வைக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவ செந்தில் இதுவரைக்கும் நீங்க கைது பண்ணல. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல வந்து தொடர்புடையதா கருதுறீங்க. ஆனா இன்னைக்கு வந்து காக்காத்தோப்பு பாலாஜிய வந்து ஏன் என்கவுண்டர் பண்ணணும்? அவர் வந்து என்ன அவர் மேல 10 வருஷமா என் புள்ள வந்து எந்த வழக்கு இருந்திருக்கு. அதுலருந்து ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ 10 வருஷமா வந்து எந்த குற்றச்செயலிலும் ஈடுபடாம வந்திருக்கான். இன்னைக்கு வந்து விடிகாலைல அதுவும் ஒரு க பேக் வச்சிருந்தாரு, கஞ்சா வச்சிருந்தாரு. போய் போலீஸ்க்கு இது பண்ணும்போது, அ வ அப்போ வந்து போலீஸ் தப்பிச்சு போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு. அதனால வந்து சுட்டு கொன்னுட்டேன்னு சொல்றாங்க. இது எப்படி ஏத்துக்க முடியும்? 3 புல்லட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெஞ்சில பாய்ஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சம்பவ செந்தில கைது பண்ணாத காவல்துறை ஏன் வந்து காக்காத்தோப்பு பாலாஜிய வந்து இப்ப என்கவுண்டர் பண்றது சம்மந்தமே இல்லாமன்னு சொல்லிட்டு ஒரு கேள்விய முன்வைக்கிறாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அவங்க திருமதி கண்மணி, அவங்க வந்து அவங்களுடைய பேட்டியை நானும் பார்த்தேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சம்பவ செந்தில் தானே வந்து இந்த சம்பவத்தெல்லாம் வந்து கச்சிதமா நடத்தக்கூடியவன். என் மகன் வந்து திருந்தி 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. ஆனால், இவங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரி அல்ல. இப்ப பாருங்க, இவ்வளோ பேர் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் நுண்ணறிவு பிரிவு தட்டி குடுத்து, காவல்துறைக்குள்ளேயே 850 பேர் கருப்பாடு இருந்ததுங்கிறத இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பிறகு 10 டீம் போட்டு யாரெல்லாம் வந்து என்னென்ன ரூட்ல பிளான் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்து என்ன மாரி கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, என்னென்ன மர்டர்லாம் வந்து கண்டுபிடிக்க முடியாதது, எந்தெந்த மர்டருக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்க, அப்படிங்கிறதெல்லாம் வந்து மேப்பிங் பண்ணுனதுல வந்த விளைவு தான் இது. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சந்தேகம் என்ன வரும்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து இவரும் வந்து தொடர்பு இருந்ததாக, ஏன்னா இவர் வந்து நேரடியா வந்து நாகேந்திரனோட மிக நெருங்கிய நட்பு இவருக்கு இருக்கிறதுனால, நாகேந்திரனை நெருங்கினதுக்கு பிறகு நடக்கிற கொலை, என்கவுண்டர் இது. நாகேந்திரனுக்கு முன்பு, நாகேந்திரனுக்கு பின்புன்னு பார்த்தா, நாகேந்திரனுக்கு முன்பு நடந்தது அந்த என்கவுண்டர். நாகேந்திரனுக்கு பின்பு நடக்குது இந்த. அப்ப நாகேந்திரனுடைய ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது நாகேந்திரனுடைய நண்பர்கள் அவருடைய தொடர்புடையவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லயோ, காவல்துறை வந்து முக்கிய தகவல்களை திரட்டாமல் இது போன்ற நிகழ்வு நடந்திருக்க வாய்ப்பில்லை. உடனே வந்து இன்னைக்கு என்கவுண்டர் நடந்த உடனே வந்து விளக்கமாக இதை சொல்வதற்கும் வாய்ப்பில்லை. இதெல்லாம் வந்து காவல்துறை விசாரணை என்பது ஒரு கான்ஃபிடென்ஷியல் என்கொயரி. இப்போ வந்து இவர் வந்து நேற்று இரவு வந்து இதில் பார்த்தீங்கன்னா 10 கிலோ கஞ்சாவும், இவர் எப்பவுமே வந்து நாட்டு வெடிகுண்டு, கைத்துப்பாக்கி, கத்தி, கஞ்சாக்கள் போன்றவை இத்தனையிலுமே கஞ்சா வியாபாரிகள், போதைப்பொருள் வியாபாரிகள் அத்தனை பேரோடும் தொடர்புடைய ஒரு நபர் தான் இவர். எனவே வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து இப்போ வடசென்னையில் நான் பணியாற்றுகிற போது கூட மிகப்பெரிய ரவுடியெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அதிகாரி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்கன்னா வந்து பட்டைய போட்டுட்டு, வேஷ்டி கட்டிட்டு வந்து 2 உள்ளூர்ல இருக்கிற கவுன்சிலர் 2 பேரும் அல்லது எம்எல்ஏ வரைக்கும் யாராவது கூட்டிட்டு வந்து, "ஐயா இனிமே இவர் திருந்தி வாழணும்னு முடிவு பண்ணிட்டாருய்யா. நீங்களே ஒரு தையல் மிஷின் வாங்கி குடுங்க. இன்னும் முடிஞ்சா கொஞ்சம் ஏமாந்த போலீஸ் ஆஃபீஸர் இருந்தா, அவர்ட்டயே ஒரு தையல் மிஷினும் வாங்கிட்டு இஸ்திரி பெட்டிலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் இந்த இஸ்திரி தான்யா பண்ணிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு வைங்களேன். ஆனால் அப்படி திருந்தி வாழ்ந்து, கொடி கட்டி
பெரிய மகானாக மாறிய ரவுடியை நான் சந்திக்கவே இல்லை. திடீர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது திடீர்னு சொல்லி ஏன்னா போலீஸில் வந்து நம்மளை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்களோ அல்லது குண்டர் சட்டத்தில் அடைச்சிருவாங்களோ, அது என்கவுண்டரில் போட்டுருவாங்களோ. அதில் என்கவுண்டரில் உன் பேர் ஏறிடுச்சு, A+ ஆயிட்ட, உன் பேர் வந்து ஏறிடுச்சுங்கிறதையும் சில கருப்பாடுகள் தகவல் சொல்லும் பாருங்க. அப்போ தான் வந்து அவன் தெரிஞ்சுட்டு தான் வந்து பட்டையடிச்சிட்டு வந்து சொல்கிறா. அதை தான் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ரவுடிகளுக்கு வந்து நான் திருந்து விட்டேன் என்பது சொல்வது வழக்கம். ஆனால் இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நிழல் உலக தாதாவோடும் தொடர்புடைய ஒரு முக்கிய குற்றவாளியாக இவர் வலம் வந்திருக்கிறாரு. இந்த 10 டீம் வந்து தீவிர விசாரணை நடத்தி, அது தம்பி சரவணன் வந்து எனக்கு என்னுடைய நான் விசாரணை செய்கிற காலத்தில் அவர் என்னோட பயணம் செஞ்சுருக்கிறாரு. என்னை பற்றி நல்ல அறிந்தவர். கொடுங்கியூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளராக இருக்கார். வழக்குகள் விசாரித்ததில் கைதேர்ந்தவர். அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து காக்காத்தோப்பு பாலாஜி வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் ஜீவா ரயில் நிலையம் பக்கத்தில் எம்கேபி நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டு, அந்த ஊர்லேயும் நான் வந்து லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸராக நான் வந்து பணியாற்றிருக்கிறேன். சாதாரணமான விஷயம் அல்ல. அங்கே தான் வந்து பர்மாவிலேருந்து வந்த ஆட்களில் வந்து நியாயமாக தொழில் செய்கிறவர்கள் அதில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரியான தொழில் இல்லைங்க, திருட்டு சீடி வியாபாரம் பண்ணுகிறவர்கள், வெடிகுண்டு விற்பனை செய்கிறவர்கள், மற்றபடி செம்மர கடத்தல் ஈடுபடுகிறவர்கள், ரவுடிசம் செய்பவர்கள், இல்லை கஞ்சா போதையும் மற்றும் வந்து போதைப் பொருட்களை கடத்தல் செய்கிறவர்கள், பதுக்குகிறவர்கள் அத்தனை பேருமே நிறைந்த பகுதி. அந்த பகுதிக்கு வந்து அவர் துப்பாக்கி வைத்திருப்பார் என்ற ஒரு குவாலிஃபைடு பர்சனை வந்து பிடிக்க போகிற பொழுது கண்டிப்பாக ஆயுதங்களோடு தான் சென்றாக வேண்டும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருவேங்கடத்தில் வந்து ஏற்கனவே அவரை விசாரித்து இந்த மாதிரியான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் வந்து ஆயுதங்களை எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறார். இவரை வந்து கைது செய்யவே இல்லை, ஆயுதங்களை எடுத்து கொடுக்கவும் இல்லை. ஆயுதங்கள் வைத்திருப்பார் என்று கருதி தான் அந்த இடத்துக்கு போகிறாங்க. போனோடனே அவர் வந்து இவங்களை நோக்கி சுடுறாரு. தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சரவணன் அண்ட் கோ வந்து இவர் வந்து சுட்டதில் வந்து இவருடைய நெஞ்சில் வந்து 2 குண்டு பாய்ந்து விட்டது. அப்படி பாய்ந்த பொழுது அவர்கள் உடனடியாக உயிரோடு எப்படியாவது அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எடுத்து கொண்டு போய் சேர்க்கிற பொழுது பிராட் டெட் அப்படின்னு சொல்லப்பட்டது. எதிர்கால காவல்துறைக்கு வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து கூலிப்படை திட்டமிடும், ஆஜர்படுத்த குற்றவாளிகள் என்றால் என்ன, இல்லைங்க, ஆஜர்படுத்தியவர்கள் யார், வந்து இதுக்கு முதலீடு செய்பவர்கள் யார், இது வந்து 3 செக்டாராக பிரித்து ஒரு மிகப்பெரிய என்கொயரி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஆளை வந்து கொலை செய்வதற்கு குற்றவாளிகள் 25லேருந்து 30 பேர் தேவைப்படுவார்கள், அல்லது 35லேருந்து 50 பேர் வரை கூட தேவைப்படுவார்கள். ராஜீவ்காந்தி வழக்கில் வந்து குற்றவாளிகள் எத்தனை, 36லேருந்து 40 வரைக்கும். அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளை வந்து கொலை செய்வதற்கு கண்டிப்பாக ஒரு 20-30 பேர். இப்போ பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு இப்போ போய் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களே 13 பேர் வந்தாங்க. அதுக்கு வந்து வெடிகுண்டு கொண்டு வந்திருக்கிறார்கள், துப்பாக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள், கத்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள், கார் கொண்டு வந்திருக்கார்கள். இது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணது எத்தனை பேர் இருந்திருக்கணும், அதில் சர்வே பண்ணியிருக்காங்க. ஜொமேட்டோ ட்ரெஸ்ஸை வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணதுங்க யார், சுற்றிலையும் அன்றைக்கி இருந்துட்டு கார்டு பண்ணவங்க யார், காருக்குள்ளேயே உட்காந்து கண்காணிச்சிட்டு இருந்துட்டு கச்சிதமாக முடிச்சதுக்கப்புறம் பயணம் செஞ்சவங்க யார், அப்படிங்கிற போது இந்த லிஸ்ட்டு வந்து 40 வரைக்கும் வந்து சேருதுன்னு வைங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும் சார். இப்போது வந்து காவல்துறை இது வரைக்கும் வந்து சரியான முறையில் வந்து விசாரணை போயிட்டுருக்கு. அதே போல் ரவுடிகளை வந்து என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க, கைதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சம்பவ செந்தில்ன்ற ரவுடியை மட்டும் நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நடுவில் புது புகைப்படம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் அந்த சம்பவ செந்தில்ன்ற ரவுடியை மட்டும் நெருங்க முடியாமல் இருக்காங்கல்ல. என்னதான் ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கு சரியான பாதையில் போயிட்டு இருந்தாலும் இந்த ரவுடியை கைது பண்ணுறதுலையோ இல்லை நெருங்குறதுலையோ மட்டும் காவல்துறை நீண்ட நேரம் எடுக்கிறது ஏன்? இல்லை, உங்களுக்கு இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து ஆற்காடு சுரேஷுடைய முதல் மனைவியை போய் கைது செய்தாங்க பார்த்தீங்களா. அதன் பிறகு ஒரு இடத்துல வந்து 75 லட்சம் ரூபாய் வந்தது போது ஒரு மொட்டை கிருஷ்ணன் வந்தார். ஸோ மொட்டை கிருஷ்ணன் வெளிநாடு தப்பிச்சிட்டார். மொட்டை கிருஷ்ணன், சிசிங் ராஜா, சம்பவ செந்தில் 3 பேர் மட்டும்தானா, இல்லை அவர்களுக்கோடு இன்னும் சில நண்பர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு முதலீடு செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து, ஏன்னா அவங்க வந்து கைக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரோலே வந்து இது பண்ண முடியும். அதற்கு வந்து இன்டர்நேஷனல் ரெட் கார்னர் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அரசு துறையிலிருந்து கிழக்காசிய நாடுகளில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த குற்றவாளியை இந்த வழக்கு சம்பந்தமாக பிடித்து ஆஜர்படுத்தும்படி சொல்லப்படும். அதே மாதிரி எல்லா ஏர்போர்ட்டுகள்லையும் வந்து தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க புகைப்படமும் பேரும் அடங்கிய உண்மையான ட்ராவல், அண்டர் கிரவுண்டில் வந்து இவர் நடந்தே போயிருந்தார், அல்லது மாட்டு வண்டியில் போனார், இல்லை திருட்டு ரயிலில் போய் வேறு பேரில் டிக்கெட் வாங்கிட்டு போய் சேர்றாரு
அப்படிங்கிறது இல்லாமல் இவங்க அடையாளத்தோடு உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கைது செய்வாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் இதை கருதணும். இவங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு குழப்பம் என்னென்னா, இவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலையோடு தொடர்புடையவராக கருதப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, நாகேந்திரனுக்கு கீழே வந்து லெஃப்ட் விங் ரைட் விங் இயங்கியிருக்குது. இவருக்கு தெரியாமல் அவரே இயங்கியிருக்காரு. இவர் ஒரு குரூப்போட வந்து சேர்ந்து பயணம் பண்ணி, ஆனால் இவருக்கு சம்பவ செந்திலுக்கும் சிடி மணி அண்டு காக்காத்தோப்பு பாலாஜியும், அந்த பக்கம் வந்து சம்பவ செந்திலும் வந்து காதுகுத்து ரவியும் 2 பெரிய டீமாக வந்து இருந்திருக்காங்க. ஆப்போசிட் டீமாக இருந்திருக்காங்க. இப்போ என்னென்னா, இவங்க கண்மணி அவங்க தாயார் சொல்கிறதுன்னா, சம்பவ செந்தில் பொண்டாட்டி இங்கே தானே இருக்கிறாங்க, ஏன் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கலை அப்படின்னு காவல்துறை இது வரைக்கும் விசாரிக்காமல் இருந்ததாக நான் கருதவில்லை. அவங்க வந்து அவர் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது என்று சொல்லியிருப்பார்கள். இருப்பினும் அவருக்கு வந்து வடசென்னையில் கொடுங்கையூர் பகுதியிலலாம் வந்து இன்னும் சில நண்பர்கள் இருப்பதாக அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மாவே வந்து போய் இப்போ கேட்டால் வந்து, ஏன்னா அவங்க சம்பவ செந்தில் தான் பணம் கொடுத்து இவனை கொண்டிருக்கான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த அம்மா. சம்பவ செந்தில் மட்டும் இல்லாமல், சம்பவ செந்தில் வந்து வடசென்னையில் மிகப்பெரிய தாதாவாக அவன் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்மணி அம்மையார் சொன்னதில் ஒரு முக்கியமான விஷயம் வெளிப்பட்டுருக்குன்னா, வடசென்னையே என்னுடைய கண்ட்ரோலில் வரணும்னு சம்பவ செந்தில் நினைக்கிறான். அப்படி நினச்சதுனால என்னுடைய மகன் காக்காத்தோப்பு பாலாஜி இருக்கான, பாலாஜி கூட வந்து இந்த 10 பேரில் 5 பேரை வரிசையாக கொலை பண்ணிட்டே வந்தான். அவங்க இது மட்டும் இல்லாமல் பல கொலைகளை வந்து அவன் பண்ணியிருக்கிறான், அத்தனையும் எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. அதில் தாடி சுரேஷ், பொக்கை ரவி மற்றும் வந்து 3 பேர், மொத்தம் 5 பேர்த்த வந்து எங்கள் டீமில் இருக்கிற 5 பேர்த்த வந்து சம்பவ செந்தில் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அந்த அம்மா கொடுக்குறாங்க. இப்போ அந்த 5 கொலைகளையும் வந்து சம்பவ செந்தில் வந்து குற்றவாளியாய் கருதப்பட்டிருக்கிறாரா அல்லது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதையும் இப்போ வந்து காவல்துறை வெரிஃபை பண்ணிடும். ஒருவேளை வந்து அவங்க பதுங்குமிடம் தங்குமிடம் ஏதாவது இந்த அம்மாவுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக இந்த அம்மா வந்து தகவலை சொல்லலாம். காவல்துறை கண்டிப்பாக அந்த அம்மாவை அணுகும். ஏன்னா பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது மட்டும் அல்லாமல் அந்த குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக காவல்துறை அவங்களோட தொடர்பு வைக்கும். அப்போ அந்த அம்மா வந்து அந்த தகவல்களை சொன்னால் கூடிய விரைவில் வந்து சம்பவம் இருந்தாலும் திரு அருண் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளவளன்னு போயிட்டு இருக்குதுன்னு நீங்கள் காவல்துறைக்கு வந்து 10 பேரை வந்து குண்டர் சட்டத்தில் போடணும்னா ஒரு ஆளுக்கு 500 பேஜில் வந்து 6 புக்கு போடணும். 10 × 500 பார்த்தீங்கன்னா 50,000 5000 50,000 பேஜஸ் வந்து எழுதி அத்தனையிலையும் வந்து கையெழுத்து போட்டு அவங்களுக்கு குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்காங்க. காவல்துறை அதிவேகமாக வந்து வேலை செஞ்சிட்ருக்கிற அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு தான் இது. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு அடுத்து எதை நோக்கி போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி இதை சொன்னமா பல தகவலை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. Hola! Vacation to Dubai starts from ₹29,999 only. GT Holidays. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.